டேஷ் ஆகும். 30 ரொக்க திட்ட பட்டியலில் கையாள்வது டேஷ் ஆகும். இதற்கான விடையை பார்க்கலாம். 26 ரொக்க திட்ட பட்டியல் தயாரிக்க 3 முறைகள் உள்ளன. 27 திட்டப்பட்டியல் என்பது டேஷ், அதாவது எதிர்காலத்திற்கான மதிப்பீடு ஆகும். 28 நிதி திட்டமிடுதலுக்கு ஒரு பயனுள்ள கருவியாக ரொக்க திட்டப்பட்டியல் உள்ளது. 29 ரொக்க திட்டப்பட்டியல் வெளிப்படுத்துவது பணம் மற்றும் அலகுகளின் எண்ணிக்கை ஆகும். 30 ரொக்க திட்டப்பட்டியலில் கையாள்வது திட்டமிடப்பட்ட ரொக்க பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் ஆகும். அடுத்த வினாக்களை நாம் பார்க்கலாம். 31வது கேள்வி, பகிர்ந்து தரா நட்டம் இருப்புநிலை குறிப்பின் டேஷ் பக்கத்தில் தோன்றும். 32 பகிர்ந்து தரா லாபம் இருப்புநிலை குறிப்பின் டேஷ் பக்கத்தில் தோன்றும். 33 சாதாரண லாபத்தை விட சராசரி லாபம் மிகுதிக்கு டேஷ் என்று பெயர். 34 பொறுப்புகளின் மதிப்பு குறைவது டேஷ் இனமாகும். 35 பதிவுறா பொறுப்பை ஏடுகளில் கொணர்வது டேஷ் இனமாகும். இப்போ இதற்கான விடையை பார்க்கலாம். 31 பகிர்ந்து தரா நட்டம் இருப்புநிலை குறிப்பின் சொத்துக்கள் பக்கத்தில் தோன்றும். 32 பகிர்ந்து தரா லாபம் இருப்புநிலை குறிப்பின் பொறுப்புகள் பக்கத்தில் தோன்றும். 33 சாதாரண லாபத்தை விட சராசரி லாபம் மிகுதிக்கு உயர் லாபம் என்று பெயர். 34 பொறுப்புகளின் மதிப்பு குறைவது லாப இனமாகும். 35 பதிவுறா பொறுப்பை ஏடுகளில் கொணர்வது நட்ட இனமாகும். அடுத்த கேள்விகள். 36 ஆதாய விகிதம் கணக்கிடப்படுவது டேஷ். 37 தியாக விகிதம் கணக்கிடப்படுவது டேஷ். 38 நற்பெயர் ஒரு டேஷ் சொத்து. 39 புதிய லாப விகிதத்திலிருந்து பழைய லாப விகிதத்தை கழித்தால் கிடைப்பது டேஷ் ஆகும். 40 பழைய லாப விகிதத்திலிருந்து புதிய லாப விகிதத்தை கழித்தால் கிடைப்பது டேஷ் ஆகும். இதற்கான விடை 36 ஆதாய விகிதம் கணக்கிடப்படுவது கூட்டாளி விலகுதலில். 37 தியாக விகிதம் கணக்கிடப்படுவது கூட்டாளி சேர்ப்பில். 38 நற்பெயர் ஒரு புலனாகா சொத்து. 39 புதிய லாப விகிதத்திலிருந்து பழைய லாப விகிதத்தை கழித்தால் கிடைப்பது ஆதாய விகிதமாகும். 40 பழைய லாப விகிதத்திலிருந்து புதிய லாப விகிதத்தை கழித்தால் கிடைப்பது தியாக விகிதம் ஆகும். இப்போ அடுத்த கேள்விகளை பார்க்கலாம். 41 பொது வெளியீடு டேஷ் அதிகமாக அனுமதிக்கப்படுவது இல்லை. 42 ஒரு நிறுமம் விடுக்கக்கூடிய அதிகபட்ச அழைப்புகளின் எண்ணிக்கை டேஷ். 43 காப்பு முதல் டேஷ் போது மட்டும் வெளியிடப்படும். 44 பத்திர முனைமம் இருப்புநிலை குறிப்பில் டேஷ் பக்கத்தில் தோன்றும். 45 பங்கு வெளியீட்டு தள்ளுபடி இருப்புநிலை குறிப்பில் டேஷ் பக்கத்தில் தோன்றும். இப்போ இதற்கான விடையை பார்க்கலாம். 41 பொது வெளியீடு 10 நாட்களுக்கு அதிகமாக அனுமதிக்கப்படுவது இல்லை. 42 ஒரு நிறுமம் விடுக்கக்கூடிய அதிகபட்ச அழைப்புகளின் எண்ணிக்கை 3. 43 காப்பு முதல் நிறும கலைத்தல் போது மட்டும் வெளியிடப்படும். 44 பத்திர முனைமம் இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கத்தில் தோன்றும். 45 பங்கு வெளியீட்டு தள்ளுபடி இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கத்தில் தோன்றும். அடுத்த முக்கியமான கேள்விகள். 46 பொது வெளியீடு அனுமதிக்கப்படும் குறைந்தபட்ச நாட்கள் டேஷ் ஆகும். 47 டேஷ் முறையில் ஆள்சார் மற்றும் ரொக்க கணக்குகள் மட்டுமே பராமரிக்கப்படுகின்றன. 48 பற்பல கடனாளிகளிடமிருந்து திரும்ப பெற இயலாத கடன் டேஷ் எனப்படும். 49 விற்பனை விலை சொத்தின் ஏட்டு மதிப்பை விட அதிகமாக இருந்தால் அது ஒரு டேஷ் ஆகும்.
50 இருப்புநிலை குறிப்பில் கடனீந்தோர் மீதான தள்ளுபடி ஒதுக்கு டேஷ் கழித்து காட்டுதல் வேண்டும். இப்போது இதற்கான விடை 46 பொது வெளியீடு அனுமதிக்கப்படும் குறைந்தபட்ச நாட்கள் 3 நாட்களாகும். 47 ஒற்றை பதிவு முறையில் ஆள்சார் மற்றும் ரொக்க கணக்குகள் மட்டுமே பராமரிக்கப்படுகின்றன. 48 பற்பல கடனாளிகளிடமிருந்து திரும்ப பெற இயலாத கடன் வாரா கடன் எனப்படும். 49 விற்பனை விலை சொத்தின் ஏட்டு மதிப்பை விட அதிகமாக இருந்தால் அது ஒரு லாபம் ஆகும். 50 இருப்புநிலை குறிப்பில் கடனீந்தோர் மீதான தள்ளுபடி ஒதுக்கு கடனீந்தோரிலிருந்து கழித்து காட்டுதல் வேண்டும். என்ன மாணவர்களே, நாம் இப்பொழுது 50 முக்கியமான வினாக்களை பார்த்துருக்கோம். இந்த 50 வினாக்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ந்தெடுக்க, அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சரும் இருக்கும், அதே சமயத்தில் ஃபில்லப், அந்த ரெண்டுமே கலந்து உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபில்லப்பாகவே கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இதை நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கேள்விகள் அனைத்துமே திரும்ப திரும்ப பொது தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளாகும். ஸோ இதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக 20லிருந்து 22 மதிப்பெண்கள் வரை உங்களால் வாங்க முடியும்.